பிரியங்கா அவங்களுடைய தம்பியும் அவங்களுடைய ஒய்ஃபும் பிரியங்கா அவங்கள வெளியே போன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும், கணவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன பொண்ணு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவருடைய பதிவு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஏப்ரல் மாசத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமான்னு சமந்தா சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியங்கா சமீபத்துல 2ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியங்கா அவங்கள பத்தின பேச்சு தான் எங்க பார்த்தாலும் இருந்துச்சு. ஆனா எப்பவும் நெகட்டிவான விஷயங்களுக்கு எந்த ஒரு பதிலடியும் கொடுக்க மாட்டாங்க, எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்றவங்க தான் பிரியங்கா. அதே போலதான் இப்ப அவங்களுக்கு பர்த்டே வருது, அதனால ரொம்ப சந்தோஷமா ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில ரீசெண்டா சின்ன பொண்ணு அவங்க பேசும்போது பிரியங்கா அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிரியங்கா அவங்க இப்ப தனியா இருக்காங்க, தம்பி அதுக்கப்புறம் தம்பியோட ஒய்ஃப் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பிரியங்கா அவங்கள எங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு, நாங்க எங்களோட வாழ்க்கையை பார்க்கணும், நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்க 2ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட கணவரோட அவங்களோட வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா பார்க்க போறாங்க. வாழ்க்கையில எது எப்படி மாறும், எப்ப யார் கூட சண்டை போடுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல தப்பு இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு துணை கண்டிப்பா வேணும், அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழணும், யாரை நம்பியும் அவங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும், அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சின்ன பொண்ணு அவங்க இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. ஆனா இதை நிறைய பேர் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், பேசுறவங்களை பார்த்தலாம் எதுவும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்திருந்தாங்க. அவங்க சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வகையில சமந்தா அவங்க இந்த ஏப்ரல் மாசத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அழகழகான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது, ஜிம்முக்கு போனது, அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் மாசத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளாவே உடல்நல பிரச்சனையில இருக்க சமந்தா அவங்க இப்பதான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா முழுமையா குணமடையணும் அப்படின்னு தான் ரசிகர்களும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சமந்தா அவங்க இந்த நோய் பாதிப்பு வாழ்க்கை முழுக்க இருக்கும், மாத்திரை எடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ரசிகர்கள் இதுக்கெல்லாம் துவண்டு போகாதீங்க, இதையும் கடந்து வாங்க, அடுத்தடுத்து படங்கள்ல நடிங்க, பிஸியா இருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் தமிழ் டைரக்டர்ஸ் கிட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் ஆண்டனி அவர் திடீர்னு நேற்று வந்து இந்த காஷ்மீர்ல நடந்த விஷயத்துக்கு ஒரு பதிவை பதிவிட்டிருந்தாரு. இந்த பதிவை வச்சு எல்லாருமே சர்ச்சையாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இந்த பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம் இதுதாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. காஷ்மீர்ல நடந்த கொடிய படுகொலை செய்த அந்த மிருகவெறி கொண்ட பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் நம்மளோட ஒற்றுமையை சிதைக்கிறது. இந்திய அரசும் நாமும் நம் வலிமையான கரங்களால் நம் இறையாண்மையை பாதுகாப்போம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ஆனா என்னோட பதிவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களோட கவனத்துக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்பவாச்சு புரிஞ்சுக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அதுல அவரு சொல்லியிருக்காருங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.